ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கறிவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்து சாப்பிடுவோமா? ஒரு குழம்புலையோ பொரியல்லையோ எதில் போட்டாலும் உடனே நம்ம சாப்பாட்டு தட்டில் வரும்போது தூக்கி போடுறது ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை தான் இருக்கும். கறிவேப்பிலை அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம முடிக்கு, கண்ணுக்கு, உடம்புக்கே ரொம்ப நல்லது. ரொம்ப அயன் சத்து உள்ளது. ஸோ ஆனால் நம்ம யாருமே அது தினமும் சாப்பிட்றதில்ல. ஆனால் கறிவேப்பிலை எடுத்து சாப்பிடுங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி வளர ஆரம்பிச்சிடும், கண் நல்லா தெரிஞ்சிடும், அயன் சத்தும் நிறையவே உங்களை உடம்புல இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய கறிவேப்பிலை இருந்துச்சு. ஸோ அது நான் வந்துட்டு வெயில் படாமல் நிழலில் வந்துட்டு காய வச்சுட்டேன். வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோட சத்துலாம் போயிடும், வீணாயிடும். ஸோ நிழலில் காய வச்சுட்டேன். இல்லைனா நீங்கள் காய வைக்காமல் கறிவேப்பிலை வச்சுருந்தாலும் அதிலே நீங்கள் பொடி பண்ணலாங்க. ஸோ இப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை வெறுமே நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி, பூரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும்போது இது போட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்குள்ளே போய் அவங்க உடம்பும் சத்தாகுங்க. ஸோ கறிவேப்பிலை வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. கறிவேப்பிலை உங்கள் சாப்பாடில் வந்துச்சுன்னா, உங்கள் இலைக்கு வந்துச்சுன்னா தூக்கி போடாமல் சாப்பிடுங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், அதை நிழலில் காய வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு பேனில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் நம்ம இப்படி நொறுக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேங்க. ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடாதீங்க, கருகி போயிடும், ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ வேஸ்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அமுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 2 டப்பா கறிவேப்பிலை கிள்ளி எடுத்தேன். ஸோ 2 டப்பா கறிவேப்பிலையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வதக்கி எடுத்து ஒரு அந்த சேம் வானல்லே கொட்டி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டேன். சாஸ்பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுவும் நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய் என்ன போட்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்புனா 2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு மட்டுமே நீங்கள் போட்டு கூட செய்யலாம். கடலைப்பருப்பு வேணான்னா அவ்வளோதான். அது கூட வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு, அப்புறமேட்டு பெருங்காயம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பெருங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும் அண்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த கறிவேப்பிலை கூட போட்டுட்டு நல்லா ஆறினோடனே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்தால் பவுடர் சூப்பராக ஆகிடும். பார்த்தீங்களா, அதை ஆற விட்டுட்டேன். இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பவுலில் இந்த கறிவேப்பிலை வந்து சும்மா வதக்கி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நார்மலாக வந்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். சொல்வேன்ல, இப்போ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ மேலே தூவி விட்டு சாப்பிட்லாம், அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. நம்ம வந்துட்டு ஏதாச்சும் குழம்புல தூவி விட்டுக்கலாம், இல்லைனா வந்து தோசை செய்யும்போது தோசை மேலே தூவிட்டு தோசை ஊற்றலாம், இட்லி மேலே தூவிட்டு இட்லி ஊற்றலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்துட்டு அந்த பொடி மிளகா போட்ட பொடி, இது வெறும் நார்மல் எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.